வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் புக் பை எக்ஸசைஸில் வருது கிராமர் பாயிண்ட் அண்ட் கொஸ்டின் டேக் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு வீடியோலையும் சைபர் சேஃப்டி லெசன்லேருந்து தான் புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்தோம். இப்போ வந்து கொஸ்டின் டேக் வந்து ஈஸி தான். அதில் கொஞ்சம் எக்ஸசைஸும் புக் எக்ஸசைஸும் அதை மட்டும் பார்த்துக்கலாம். கொஸ்டின் டேக்னா என்ன அது மட்டும் பார்த்துக்கும். கொஸ்டின் டேக்ஸ் ஆர் யூஸ்டு வென் வி எக்ஸ்பெக்ட் த லிசனர்ஸ் டு அக்ரி வித் அவர் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துங்க, இது கூட வரும். வந்து கொஸ்டின் டேக்னா கொஸ்டின் டேக்ஸ் ஆர் யூஸ்டு எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த லிசனர்ஸ் டு அக்ரி வித் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அக்ரி பண்ணிக்கிறதுக்கு த லிசனர் வி எக்ஸ்பெக்ட் த லிசனர் டு அக்ரி வித் அவர் ஸ்டேட்மெண்ட். ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கொஸ்டின் டேக்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா வந்து யூ வாண்ட் ஏ சாக்லேட் டோன்ட் யூ ஹாவ் ஏ டெஸ்ட் டோன்ட் யூ. இந்த மாதிரி வந்து உனக்கு சாக்லேட் வேணும் வேணாமா, இது உனக்கு டெஸ்ட்டு இருக்கா இல்லையா, இந்த மாதிரி கூடவே ஒரு கொஸ்டின் வர்றது தான் கொஸ்டின் டேக். இந்த கொஸ்டின் டேக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். அதில் கொஞ்சமாக வந்து ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. சில நேரத்தில் ஈஸியாக கேட்கலாம். அதனால் ஈஸியாக உள்ளது கஷ்டமாக உள்ளது எல்லாமே புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்க வேண்டியதுதான். How it is formed ன்னு சொல்லியிருக்காங்க. The tags are formed with the auxiliary or modal verb from the given statement with the upper subject. அந்த ஆக்சிலரி இல்லாட்டினா மாடல் verb வரும், வந்து ப்ளஸ் நாட் வரும், அப்புறம் ப்ரொனவுன். எப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டு இது வந்து கான்ட்ராக்டட் ஃபார்மில் தான் அது வரும். நெகட்டிவ் ஆக்சிலரிஸ் இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நல்லா புரியும். இது வந்து கான்ட்ராடக்டட் ஃபார்மில் தான் வரும். இந்த கான்ட்ராடிக்ஷன் பார்க்கும்போது இதுமாரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து எல்லாமே ஈஸி தான். இஸ் நாட் வந்தால் இஸ்இன்ட்டு வந்தால் இஸ் நாட் இதை சும்மா கூட கேட்கலாம். இல்லைனா இது வந்து ரொம்ப ஈஸியானது சிம்பிளாக இருந்தால் அதனால் இதெல்லாம் கேட்பாங்கன்னு தெரியல. இஸ் நாட் இஸ்இன்ட்டு, வாஸ் நாட்னா வாஸ் இன்ட்டு, ஆர் நாட் ஆர் இன்ட்டு. இதில் வந்து வில் நாட்டு ஓன்ட்டு, இந்த டூ நாட்டு டோன்ட்டு இது வந்து நல்லா பார்த்துங்க. இது வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது. கே நாட் குட் நாட் ஹேஸ் நாட் இதெல்லாம் இதில் வந்து இப்போ வில் நாட் மட்டும் ஓன்ட்டுன்னு மாறும், நல்லா ஃபுல்லாகவே மாறுது. அதை மட்டும் நல்லா கேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து எ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் ஏ கொஸ்டின் டேக் வந்து பாசிட்டிவில் வந்தால் நெகட்டிவாக வரும், நெகட்டிவில் இருந்தால் பாசிட்டிவாக வரும். அதுதான் இது. எ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபாலோடு பை நெகட்டிவ் கொஸ்டின் டேக். ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ் கொஸ்டின் டேக்காக மாறும். அதுதான் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட், இதுதான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட். இது எப்படி மாறுது, ஆர் இருக்குது. அந்த ஆறுங்கிற வர்பு வந்து எப்படி மாறுதுன்னா ஆர் இன்ட்டு யூ. இந்த சப்ஜெக்ட் வந்து கடைசியாக போகும். அந்த வர்பு கூட ஆர் இன்ட்டு நம்ம பார்ப்போம். ஆர் வந்தால் இங்கே முன்னாடி பார்த்தோம்னா கான்ட்ராடிக்ஷன் ஃபார்மில் பார்த்தோம். ஆர் நாட்னா இங்கே வந்து ஆர் நாட்டுன்னு வராமல் ஆர் இன்ட்டு யூ. இதுதான் இதோட கொஸ்டின் டேக். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் கம்ஸ் ஆஃப்டர் ஆக்சிலரி வர்ப் ஆர் ஏ ஃபார்ம் ஏ வர்பு. இது ஆக்சிலரி வர்புக்கு பின்னாடி அந்த சப்ஜெக்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷீ இஸ் ஏ டாக்டர்னா இஷின் ஷீ. இது வந்து எக்ஸாம்பிள்ஸே கொடுத்துருக்காங்க. வந்து ஷீ இஸ் ஏ டாக்டர், இஸ்இன் ஷீன்னு வரும். த புக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங். இதை வந்து நெக்ஸ்ட் வர வர்போட அது வந்து ஆர் நாட்டு சேர்த்து ஆர் இன்ட்டு வரும். ஆர் இன்ட்டு வந்து தே. த புக்ஸ் வந்து அவைகள் தே. ஐ கேன் ஸ்விம் வருது காண்ட் ஐ. இந்த ஃபஸ்ட்டு வர சப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்டாக வரும். அந்த வர்பு கூட வந்து நாட் சேர்த்து வரும். அந்த நாட் வந்து கான்ட்ராடிக்ஷன் ஃபார்மில் வரும். அவ்வளோதான். இதில் வந்து இது வி ஷுட் வந்தால் ஷுட் இன்ட்டு வி. ஒன்ஸ் த கார் வாஸ்னா வாஸ் இன்ட்டு ஒன்ஸ் த காருங்கிறது ஒரு கார் வந்து அவை இட் அதுமாரி வருது. வந்து ஒன்ஸ் த கார் வந்து இட் அதுதான், அதனால இட்டு வரும். இது மாதிரி வந்து ஃபீமேல் வந்தால் ஷீ வரும், மேல்னா ஹீ வரும். இந்த மாதிரி நேம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி வரும். அதேமாரி அந்த பொருள்கள் பற்றி வரும்போது இட்டு வந்துடும். அந்த புக்ஸ் போது அதுதான் அவைகள்ங்கிறதுனால தே வருது. இந்த மாதிரி மாறி வருது. அது வந்து நம்ம அந்த கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு தெரியும். இது வந்து எனக்கு வந்து லாஸ்ட்டாக வர சப்ஜெக்ட் வந்து எப்படி மாறி வரும்னு. நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அடுத்தது பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் கொடுத்துருக்காங்க. வந்து கையில் இஸ் நாட் ஏ லேசிகள்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி மாறுன்னா வந்து இஸ் நாட் இங்கேயே வந்து இஸ்இன்ட்டுன்னு வந்துடுது. அதனால் வந்து இஸ் போட்டு கையில் எப்படின்னா ஷீ வந்து ஃபீமேலுங்கிறதால ஷீயாக மாறிடும். எ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இஸ் த ரீப்ளேஸ் ஆஃப் தி நவுன் ஆர் நவுன் ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் கொஸ்டின் டேக். நெகட்டிவில் வந்தால் பாசிட்டிவில் வரும், பாசிட்டிவில் வந்தால் கொஸ்டின் வரும். இந்த இஸ்இன்ட்டு வந்தால் இஷி. அதுமாதிரி மாறி வருதா. இங்கே இந்த பக்கம் வருது, அந்த பக்கம் மாறி தான் வரும். அவ்வளோதான். இதில் வந்து அடுத்த திரும்ப எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு பாசிட்டிவ் கொடுத்து அந்த சைடு நெகட்டிவ் கொடுத்தாங்க. இந்த வாட்டி இந்த சைடு நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்சர் வந்து பாசிட்டிவாக சொல்லணும். வி டோன்ட்னா டோன்ட்டுங்கிறது டூ வியாக மாறுது. டூ வி. அடுத்தது பார்க்கும்போது ஹீ வந்து இஸ்கி வந்து ஹீ இஸ்ன்னு மாறுது. அது வந்து இஸ்கியா இஸ்
ஹீ அது வந்து மாறுது. இது வந்து முதல்ல நம்ம பாசிட்டிவ் இது இந்த சைடு இருந்துச்சு, இப்போ வந்து நெகட்டிவாக மாறுது. யூ வேர் நாட்டுங்கிறது வேர் யூ. இதை வந்து என்ன சொல்லுங்க, சந்தினி ஹேட் நாட் வந்து ஹேட் நாட்னா ஹேட் ஷீன்னு வந்து சந்தினி அது வந்து ஷீயா மாதிரி. சில்ட்ரனுங்கும் போது அது சில்ட்ரனுங்கிறது தேவில் வருது, ஷுட் நாட் தே. நெக்ஸ்ட்டு வந்து நோ ஆக்சிலரி வெர்புன்னு வரும்போது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வருதுல வந்து வர்பாக வருதுல, அந்த வர்பு வந்து எப்படி பிரிக்கிறாங்க அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போகும். நம்மளுக்கு வந்து இந்த சென்டென்ஸில் நிறைய வர்பு ஃபார்ம் பார்ப்போம்ல, வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்ப்போம்ல, அந்த மாரி அதில் வந்து எந்த வர்பு கொடுத்துருக்காங்களோ அது வந்து மோஸ்ட்லி இந்த இந்த டூ ப்ளஸ் வர்பு வரும், அப்புறம் டஸ் வரும், அப்புறம் டிட்டு சேர்த்து வரது தான் வரும். இப்போ வந்து பிளேன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளே பார்க்கும், பிளேன் கொடுத்துருக்காங்க. பிளே வந்து எப்படி பிரினா டூ ப்ளஸ் பிளே, இதுதான் இது ஒரு பேசிக். டூ வந்து பிளே வந்து டூ ப்ளஸ் பிளேன் பாகும். இது வந்து லைக்ஸ் வந்து எப்படி எஸ் சேர்த்துருக்கு, லைக்ஸ் வந்து எஸ் சேர்த்துருக்கு, அது வந்து டஸ் லைக்காக மாறும். இவ்வளோதான். இது வந்து எஸ் சேர்த்தா டஸ்ன்னு வரும். டூ வந்து சாதாரணமாக வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்தால் நான் சொல்கிறேன். இப்போ வந்து லைக்ஸ் வந்து எப்படி சேர்றாது, இங்கே வந்து லைக் வந்து தீபா லைக்ஸ், இதேமாரி வந்து ஹீ ஷீ ஈட்டு இந்த மாதிரி வந்தால் அந்த கூட வர வர்பு பக்கத்தில் வர வர்பு வந்து எஸ் சேர்த்தா வரும், எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்த்து வரும். இப்போ வந்து யூன்னு யூ, ஹை, வி, யூ, தே இதிலலாம் வருது வந்து சாதாரண பிளே இது மாதிரி தான் வரும், சாதாரண வர்பாக தான் வரும். கீ ஷீட்டு பக்கத்தில் வர்றது தான் வந்து லைக்ஸ், இந்த மாதிரி எஸ் சேர்த்து வரும். அடுத்தது பார்க்கும்போது இந்த கம்னு வந்திருக்கு, இது வந்து பாஸ்ட் டென்ஸில் வரும்போது டிட்டு ப்ளஸ் கம்னு வரும். இதெல்லாம் ஒரு சாதாரண பேசிக் தான். டிட்டு ப்ளஸ் கம் வந்து இது இப்போ எப்படி மாறுது வந்து ஃபஸ்ட் நம்ம வர்பை பார்த்தோம். வந்து பிளே வந்து டூ ப்ளஸ் பிளே, லைக்ஸ் வந்து டஸ்கி லஸ் லைக். நம்ம வந்து அடுத்தது வர வர்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அது வந்து டூ ப்ளஸ் பிளேனா டோன்ட் யூ, இது வந்து நாட் யூ. கான்ட்ரடிக்ஷன் ஃபார்மில் பார்க்கும்போது டோன்ட் யூன்னு வரும். அதுக்கப்புறம் டஸ்ன்னு மாறுது, டஷின் ஷீன்னு மாறும். அடுத்தது டிட் கம், டிட் ப்ளஸ் கம் டிட் ஹி, இந்த சப்ஜெக்ட் வந்து பின்னாடி வந்துடுது. அவ்வளோதான் இதில் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்னா ஸ்பீக் எப்படி மாறுது, இந்த டூ ப்ளஸ் ஸ்பீக்னு மாறுது, அதனால் டோன்ட் யூ. வந்து ஹேட்ஸ்னு வந்து ஹேட்ஸ் எஸ் எடுத்துருக்கு, அதனால் டஷின் ஹீ, சாங்கிறது ஹீயா மாதிரி இருக்குது. அது அடுத்தது பார்க்கும்போது லைவ்ஸ் இது மாதிரி எஸ் சேர்த்து வந்து அது ட்ரிங்க் வந்திருக்கு, ட்ரங்க் இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த வர்பு வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸாக பார்க்கணும். அடுத்தது வந்து சப்ஜெக்ட் வந்து ஹீ ஷீ இட்டாக பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணிட்டா நம்ம வந்து அடுத்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஐ வாட்ச் கிரிக்கெட்டுங்கிறது டோன்ட் ஐ. யூ ஸ்போக் இங்கிலீஷ் வந்து ஸ்போக் அது பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு, அதனால டிட் ப்ளஸ் டிட்டா பிரியும். டிடின்ட் யூ ஸ்போக். இங்கே வந்து எந்த நெகட்டிவும் இல்லை, ஆனால் வந்து டிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து டிட் வராது, டிடின்ட் யூ தான் இந்த இடத்துல வரும். புக்கில் வந்து சேஞ்ச் ஆகணும். புக்கில் எது தப்பாக கொடுத்துருக்காங்க, டிடின்ட் யூ தான் வரும். இந்த சாம் ஹேட்டட் குக்கிங் வரும்போது இந்த ஹேட்டட்னா டிட்டு தான் வரும். அந்த பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு, டிட்டு ப்ளஸ் ஹேட் தான் வரும், அதனால் டிடின்ட் ஹீ வரும். ஹீ லிவ்டு இன் யூரோப், இது வந்து டிடின்ட் ஹீ. தே ட்ரங்க் வந்து டிடின்ட் தே. இது வந்து வாட்ச் வந்து டிடின்ட் ஐ. இதில் வந்து முக்கியமாக கொஸ்டின் பேப்பரில் வர போகிறது கொஞ்சம் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக ஸ்பெஷல் கேசஸ் தான் வரும். நம்ம இதை வந்து அப்படியே பார்த்துக்க வேண்டியதான். ஹீ ஹார்லி ஒர்க்ஸ்ன்னு பார்க்கும்போது டஸ் ஹீ ஒர்க்ஸ்னு வந்திருக்கு, ஒர்க்ஸ்னு வந்ததுனால டஸ் ஹீன்னு போகணும். அடுத்தது ஷீ ரேர்லி கம்ஸ் லேட், டஸ் ஷீ. இங்கே வந்து இந்த எந்த இதுவுமே இல்லை, நெகட்டிவ்லாம் இல்லை. ஆனால் இந்த ஹார்ட்லி, ரேர்லி, செல்டம், நத்திங் இது எல்லாமே நெகட்டிவ் மீன்ஸில் வரதுனால இங்கே வந்து நெகட்டிவ் இல்லைனாலும் இங்கே வந்து டஸ் ஹீ வருது, இங்கே வந்து டஸ் ஷீ தான் வருது. இதை நல்லா பார்த்துங்க. இதெல்லாம் சம் ஸ்பெஷல் கேசஸ்னு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த ஹீ ஹார்ட்லி ஒர்க்ஸ்னா டஸ் ஹீ தான். ரேர்லின்னு வந்திருக்கு, அந்த ஹார்ட்லி, ரேர்லி, செல்டம், நத்திங் இந்த வேர்ட்ஸ்லாம் வந்ததுன்னா நம்ம வந்து எந்த நெகட்டிவும் சேர்க்க வேணாம். நம்ம வர்பு வந்து எப்படி வருதோ அது வந்து டஸ்ஸா, டிட்டா, டூ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து அது கூட வர வந்து ஃபஸ்ட் பர்சன் சப்ஜெக்ட் வந்து எப்படி வருதோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி லாஸ்ட்டாக போட்டுக்க வேண்டியதான். இதில் வந்து ஹார்ட்லி, ரேர்லி, செல்டம், நத்திங் இந்த வேர்ட்ஸை மட்டும் நல்லா பார்த்துங்க. ஹார்ட்லி, ரேர்லி, செல்டம், நத்திங் இதுமாரி வந்தால் நம்ம வந்து நாட் சேர்க்காமல் நம்ம வந்து அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுற வேண்டியதான். அதை பார்த்துங்க. அதேமாரி இன்னொன்று பாருங்கள், ஐஎம்இ ஸ்டூடெண்ட்டு வந்துட்டு இதுக்கு வந்து ஐஎம்இன்ட்டு ஐன்னு வராது, ஆரின்ட் ஐ தான் வரும். இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ்லாம். ஐஎம்இ ஸ்டூடெண்ட் இதுக்கு வந்து கொஸ்டின் டேக் கேட்டாங்கன்னா நல்லா பார்த்துங்க. ஐஎம்இ ஸ்டூடெண்ட்டு வந்தால்
ஆர்இன்ட் வை, ஐஎம் டு வை ஐன்னு வச்சுருக்காங்க. இந்த ஸ்பெஷல் கேசஸில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க என்ன புக்கில் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம படித்து நம்ம எழுத வேண்டியதுதான், வேறு வழி கிடையாது. ஐ எம் நாட் ஏ ஸ்டூடெண்ட்டு வந்திருக்கு. இங்கே வந்து ஐ எம் நாட் ஏ ஸ்டூடெண்ட்டு வந்திருக்கு. இது வந்து ஆம் ஐன்னு வந்துருச்சு, ஆர்ஐலாம் வரல. ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஆர்இன்ட் ஐ வந்திருக்கு. இதுக்கு வந்து ஆம் ஐ வந்திருக்கு. சென்டென்சஸ் லெட்ஸ் டேக்ஸ் இட், லெட்ஸ் வந்தாலே ஷல்வி தான். லெட்ஸ் வந்தாலே நம்ம ஷல்வின்னு போட்டுடலாம். லெட்ஸ்ன்னு அந்த இது சென்டென்ஸ் ஆரம்பித்தாலே நம்ம வந்து ஷல்வி போடலாம். அதேமாரி வந்து அஃபர்மேட்டிவில் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் இம்பரேட்டிவ்னா அந்த கட்டளை வாக்கியம் அதுமாரி வந்து ரீட் த புக் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து வில் யூ இல்லாட்டினா ஓன்ட் யூ போடணும். அஃபர்மேட்டிவ் இம்பரேட்டிவில் வில் யூ இல்லாட்டினா ஓன்ட் யூ போகணும். இதுக்கு வந்து ரீட் த புக்கு வில் யூ சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி நம்ம அதுதான் நம்ம வந்து அது ஈஸியான முன்னாடி இருக்கிற மெத்தட் ஈஸியான மெத்தட். இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஒவ்வொரு இதையும் நல்லா பார்த்துங்க. வந்து அஃபர்மேட்டிவ் ரீட் த புக்குன்னு வந்தால் வில் யூ, ரீட் த புக் வில் யூ. அடுத்தது எவரி ஒன், எவரிபடி, நோபடி, சம்படி, எனிபடி முதல்ல பார்த்தோம். அதேமாரி இதுக்கும் பார்த்துங்க. எவரிபடி, எவரி ஒன், எவரிபடி, நோபடி, சம்படி, எனிபடி இந்த மாதிரிலாம் வந்தால் எவரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட் வந்தால் ஆர்இன்ட்டு தே. இதையும் பார்த்தாங்க. இதில் வந்து எந்த வேர்டு கொடுத்தாலும் எவரி ஒன், எவரிபடி, நோபடி, சம்படி, எனிபடி இந்த மாதிரி எந்த வேர்டு கொடுத்தாலும் இதில் வந்து கொடுத்துருக்கிறது எவரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆர்இன்ட்டு தே தான். இதுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இதை பார்த்துங்க. ஆர்இன்ட்டு இஸ் வந்திருக்கு, இஸ்இன்ட்டுலாம் வரல, ஆர்இன்ட்டு தேன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆர்இன்ட்டு தே வந்திருக்கிறதுனால ஆர் வந்திருக்கு. ஆர்இன்ட்டு தே, எவரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட்டுங்கிறது ஆர்இன்ட்டு தே. அடுத்து நெகட்டிவ் இம்பரேட்டிவ்னு பார்க்கும்போது டோன்ட் கம் லேட் டுமாரோ, லேட்டாக வராதான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து வில் யூ, டோன்ட் கம் லேட் டுமாரோ. இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் நெகட்டிவ் இம்பரேட்டிவ். அதனால் டோன்ட் கம் லேட் டுமாரோங்கிறது வில் யூ போடணும், வில் யூ. அடுத்தது நத்திங் ஹேஸ் தி டேக் இட் இன் தி அஃபர்மேட்டிவ். நத்திங் ஹேஸ் தி டேக் இட் இன் தி அஃபர்மேட்டிவ். அஃபர்மேட்டிவில் வந்து முதல்ல வந்துச்சுல அஃபர்மேட்டிவ், அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க வில் யூ தான் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நத்திங் ஹேஸ் தி டேக் இட் இன் தி அஃபர்மேட்டிவ் அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. வந்து அடுத்து பார்க்கும்போது திஸ் தட் தீஸ் தோஸ் இதெல்லாம் வந்து isn't it or இந்த ஃபார்மேட்டில் தீஸ் தட் தீஸ் தோஸ் இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ்லாம் வரும்போது திஸ் ஆர்டிக்கல் இஸ் வெரி குட்னு வரும்போது isn't it இல்லாட்டினா ஆரின்ட் தே இந்த மாதிரி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம எக்ஸாம்பிள்ஸை நல்லா பார்த்துங்க. மேபி அதுவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த திஸ் ஆர்டிக்கல் இஸ் வெரி குட்னு வந்திருக்கு. இது வந்து எப்படி மாற்றிருக்காங்க, இஸ் வந்திருக்கு, isn't it திஸ் ஆர்டிக்கல். அது வந்து இட் அந்த ஆர்டிக்கல் அது ஒரு அதுதான் இட்டுனா அது தானே. திஸ் ஆர்டிக்கல்ங்கும்போது அதை இட்டு போட்டிருக்காங்க. isn't it திஸ் வந்து isn't it வந்திருக்கு. அடுத்தது தேர் இஸ், தேர் ஆர் இதெல்லாம் வரும்போது have the talk isn't here aren't there. ஃபஸ்ட்டு வந்து தேர் இஸ்க்கு isn't here aren't there. there are some books on the table வரும்போது ஆர் வந்திருக்கு, verb ஆர் வந்திருக்கு, aren't thereன்னு ஆன்சர் வந்திருக்கு, aren't there. நெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாம். ஷீ இஸ் கலெக்டிங் ஸ்டிக்கர்ஸ்னா ஷீ வந்து இஸ் வந்திருக்கு ஷீக்கு வந்து ஃபார்மில் வரும்போது இச்சின் ஷீ கொஸ்டின் டேக் எழுதும்போது இஷின் ஷீ. அடுத்து வி ஆஃபன் வாட்ச் டிவி இன் தி ஆஃப்டர்நூன் வாங்கும்போது வாட்சுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்கு. அதனால் டோன்ட் வி. யூ ஹேவ் கிளீன்ட் யுவர் பைக் ஒன்று வந்து ஹேவ் வந்திருக்கு ஹேவின்ட் யூ வரும். ஜான் அண்ட் மேக்ஸ் டோன்ட் லைக் மேக்ஸ் வந்திருக்கு. இங்கே வந்து நாட் வந்திருக்கு. அதனால் டூ தே. ஜான் அண்ட் மேக்ஸ்னு வந்து அவர்கள், ரெண்டு பேருக்கும் சேர்த்து அவர்கள் வந்து ஜான் மட்டும் வந்தால் அது ஹீ போடுவாங்க. ஜான் அண்ட் மேக்ஸ்னு வரும்போது ரெண்டு பேர் வரும்போது தே வருது. அடுத்து பீட்டர் பிளேடு ஃபுட்பால் எஸ்டர்டே. இது பார்க்க டிடின்ட் ஹே. பிளேடு வந்து டிட் ப்ளஸ் பிளேன் வரும். இதனால் டிடின்ட்டு பீட்டருங்கிறது வந்து மேல்ங்கிறதுனால இது வந்து ஹீ வந்திருக்கு. தே ஆர் கோயிங் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் வரும்போது ஆர் வந்திருக்கு, ஆரின்ட்டு தே. மேரி டிட் நாட் கோ டூ ஹேர் ஹோம்ஒர்க்கு லாஸ்ட் மண்டே டிட் ஷீ. டிடின்ட்டு வந்திருக்கு. அதனால் டிட் ஷீ வந்திருக்கு. ஹீ குட் ஹேவ் பாட் ஏ நியூ கார் வந்திருக்கு, குட் நாட் ஹீ. தி கெவின் வில் கம் டுநைட் வில் வந்திருக்கு, ஓன்ட் ஹீ. வில் வந்தாலே அது வந்து அதற்கான கான்ட்ரடிக்ஷன் பார்க்கும்போது ஓன்ட் ஹீ, ஓன்ட், வில் நாட், ஓன்ட். ஐ எம் கிளவர் வரும்போது ஐ எம் வந்து எப்படி மாறுதுன்னா ஆரின்ட் ஐ. இது ஒரு வந்து எக்ஸப்ஷனல் கேஸில் இதை பார்த்தோம்ல. ஐ எம் கிளவர் வருது ஆரின்ட் ஐ. இது வந்து புக் பேக் எக்ஸசைஸ்.
எக்ஸசைஸோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். யூ கோ டு ஸ்கூல் வரும்போது டோன்ட் யூ, லேட்ஸ் வந்தாலே அது வந்து ஷெல்பின்னு வரும். அடுத்தது வி won't be லேட்னு வரும்போது வில் வி, வி won't be லேட் வரும்போது வில் வி, நோபடி கால்டுன்னு வரும்போது டிட் தே, கால்டுங்கிறது டிட் வரும், நோபடி தேவை மாறிடுது. தே வில் வாஷ் த கார் வாங்கும்போது won't they will not வந்து won't. we must lock the doors, mustn't we, must வந்து must not வந்து mustn't we. I am right ன்னு வரும்போது aren't I. so you bought a car வரும்போது bought வந்து did plus by பிரியும், அதனால did you would not like to invite my dadங்குது my dad. இது வந்து would not வந்திருக்கு would you. இது வந்து புக் எக்ஸசைஸு. கொஸ்டின் டேக் இவ்வளோ தான். இதில் வந்து எக்ஸப்ஷன் கேஸ் மட்டும் நல்லா பார்த்துங்க. அதுவே வரத்துக்கு வந்து அந்த எக்ஸப்ஷன் கேஸ் மட்டும் அந்த புக்கில் வந்து நல்லா பார்த்துங்க. அதுவே வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இல்லாட்டினா நம்ம சிம்பிளாகவும் கேட்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.